ஆமா, நீ இப்ப இப்படிதான் சொல்லுவ. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன கண்டுக்கவே மாட்ட. ஐயோ செல்லக்குட்டி, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்டி. 80 வயசானாலும் உன்னை இப்படியே தான் கவனிச்சுப்பேன், சரியா? ம். சுபத்ரா, இன்னைக்கு இந்த ரூம அலங்கரிச்ச மாதிரி தான். ஏமா அப்படி சொல்ற? இவ என்னடான்னா இவ ரூம தனியா அலங்காரம் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அச்சச்சோ. ஐயோ. அவன் என்னடான்னா 80 வயசுல எப்படியெல்லாம் கொஞ்சறதுன்னு இப்பவே கதை விட்டுட்டு இருக்கான். ம். நாம குசு குசுன்னு பேசுனது கிழவிக்கு எப்படி கேட்டுச்சு? ம்ஹும். இது சரிப்பட்டு வராது. சிவா பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போறான். அரைகுறையா இருக்கிறத பார்த்து சுத்தமா எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு போறான். கிழவி, வயசான உனக்கு காது காது நல்லா ஷார்ப்பா தான் இருக்கு. ஆமா, எங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்க வேலை எப்ப முடியும்? ஏய், எங்க வேலை என்னடா இருக்கு? ஸ்வீட், பழம், பால் எல்லாம் ரெடியா கோதாவரி? தோ 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 வந்துட்டேன், எல்லாம் ரெடி. அம்மா கொடுங்கம்மா. அப்புறம் என்ன, எல்லாம் முடிஞ்சது. பெட்டை மட்டும் அலங்காரம் பண்ணா போதும். எப்பவோ நடந்திருக்க வேண்டியது 8-9 வருஷம் கழிச்சு நடக்குது. ஏன் சகல? ஆ? கல்யாணம் புதுசுல ஒரு வெக்கம் இருக்கும். ஆனா சக்திக்கு தான் சிவா கூட வாழ்ந்து பழகிடுச்சுல. சக்திக்கு வெக்கம் வரும்ன்ற. ஆ, அதெல்லாம் என் மீனுக்குட்டி மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் வரும். சக்தி மாதிரி தில்லா இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அடி வாங்குவீங்க. ம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லா பொண்ணுங்களுக்கும் தான் புருஷன் ஆசையா தொட வரப்போ அவங்களுக்கு வெக்கம் தானா வரும். அது உண்மைதான். அத்தை, என்ன மாமா ஞாபகம் வந்துருச்சா? அட சும்மா இருங்க மாப்பிள்ள. ஆ, அத்தை, நீங்களா இது? உங்களோட வெக்கத்தை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? முதல்ல உங்க வீட்டுக்கு வந்தப்ப இதே வெக்கத்தோட தான் என்ன வரவேற்றீங்க. ஏன் அத்தை, முதல் இரவு அன்னைக்கு நீங்க எப்படி ரூம்குள்ள போனீங்க? போங்க மாப்பிள்ள, இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு. சும்மா சொல்லுங்க அத்தை. அது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் வெக்கத்தோட போனதை விட பயத்தோட போனது அதிகம். அவரு அப்போ ஆளு பாக்குறதுக்கு வாட்ட சாட்டமா முரட்டுத்தனமா இருந்தாரு. பாக்கும்போது எனக்கு பயம்தான் வந்துச்சு. அந்த ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவரு எனக்கு மேல பயத்துல இருந்தாருன்னு. அப்படியே பல்லி மாதிரி செவுத்துல போய் ஒட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாரு. அத்தை, அதுக்கப்புறம் என்னாச்சு அத்தை? அதுக்கப்புறமா அவர் பயத்தை போக்க நான் தான் போராடினேன். ஆமா, நீங்க எப்படிமா? எனக்கு என்ன பயம்? நான் தைரியமா தான் உள்ள போனேன். ஏய் 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 ஏய், பொய் சொல்றா. ஐயோ, நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சும் பொய் சொல்ற பாத்தியா? நான் சொல்றேன்டா. இவ பயத்துல பஸ் ஏறி இவ பெரியம்மா ஊருக்கே போயிட்டா. மாப்பிள்ள வீட்டுல பொண்ணுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோன்னு நினைச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. அப்புறமா பேசி அவங்கள சமாளிச்சு இவள தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். அம்மா, ஏமா இப்படி மானத்தை வாங்குற? பேசாம இரு. மீனாட்சி, இத அங்க வை. சரி விடுங்க. ஏ கிழவி, இப்ப நீ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற. அதுவும் எதையும் மறைக்காம சொல்ற. மறைச்சான்னு வை. நான் எதுக்குடா மறைக்கணும்? தைரியமா சொல்வேன். என் புருஷன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறப்போ என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா கடைசி வரைக்கும் நான் தான் அவரை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டேன். முத ராத்திரி அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அவர் என் கைய பிடிச்சு இழுத்த உடனே இருந்த எல்லா பயமும் போயிடுச்சு. டேய், என் புருஷன் மாதிரி யாருக்கும் அமையவே அமையாதுடா. பொண்ணுங்களுக்கு புருஷன் அமையறதெல்லாம் அதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம்டா.
சரி பாட்டி, உன் ஃபர்ஸ்ட் நைட்ல ஏதோ பாட்டுலாம் பாடினாமே, அந்த பாட்டை பாடி காட்டு. ஆ, அதுவா ஓ பக் 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 பக்கும் பக்கும் மடப்புறா பக்கம் நிற்கும் மடப்புறா பருவ கால கதைகள் சொல்வேன் நீவா. இப்படி பாடினேன். இந்த பாட்டெல்லாம் கேட்டு அந்த மனுஷன் சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாரு. டேய், போடா. போ, இவன் ஒருத்தன் இந்த இடத்த விட்டு கிண்டல் ஃபர்ஸ்ட் கிளம்பு. என்னங்க எங்க உங்களை தான் என்னாச்சு? என்னாச்சு? இல்ல எல்லாரும் உள்ள இருக்காங்க, நீங்க மட்டும் இங்க தனியா வந்திருக்கீங்களே, அதான் என்னாச்சுன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இல்லைங்க, ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே என்னால கண்டுபிடிக்க முடியும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. ஏதாவது இருந்தா சொல்லலாம். எதுவும் இல்லைன்னு சொல்றேன். சொல்லுங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? சாரிங்க, உங்களுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு நான் உங்களை மன்னிக்கணும்? இல்லைங்க, ஒரு ஃப்ரெண்டா உரிமையில கேட்டேன். நாம மட்டும் ஃப்ரெண்டா நினைச்சா பத்தாது, அவங்களும் நம்மள ஃப்ரெண்டா நினைக்கணும். நான் பேசுறது சரிதானே? தப்பா ஏதாவது பேசிட்டனா? ஐயோ, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. இப்போ நீங்க சிரிச்சிட்டீங்க பாருங்க, எனக்கு இது போதுங்க, நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்ல. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. எல்லா பொண்ணுக்கும் இருக்கிற நார்மல் ஆசை தாங்க எனக்கும். புரியலைங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா என் புருஷன் ஒரு சந்தேக பிராணி. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சுந்தர லவ் பண்ணேன்னு என்னையும் சுந்தரியும் சேர்த்து வச்சு பேசி அசிங்கப்படுத்தி கொடுமைப்படுத்துவான். என்னங்க சொல்றீங்க? ம், அவர் எப்படிங்க உங்க மேல கை வைக்கலாம்? ஒய்ஃபா இருந்தாலும் ஹஸ்பண்ட் பொண்டாட்டி மேல கை வைக்கிறது தப்பு தானங்க. ம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ம், கேளுங்க. உங்க ஹஸ்பண்ட் ட்ரிங்க் பண்ணுவாரா? குடிப்பாரா? அதுலயே குளிப்பாருன்னு தான் சொல்லணும். நினைச்சேங்க, நாட்டில் உங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை அழியறது இந்த மது கடையால் தாங்க. இந்த கடையில எப்போ மூடுறாங்களோ அப்பதான் எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஐம் சாரிங்க, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டேன், நீங்க சொல்லுங்க. சுந்தரும் மீனாட்சியும் தான் என்னை அவன்கிட்ட இருந்து காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க ரொம்ப பாவங்க. எனக்கும் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை, அழகான குடும்பம் கிடைச்சிருந்தா நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. அது என் வாழ்க்கையில கிடைக்காம போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் அங்கேயே வருத்தப்பட்டா சந்தோஷமா இருக்கிற எல்லார் மனசும் கஷ்டப்படும். அதான் நான் தனியா வந்துட்டேன். உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுறீங்க. நல்லவங்கள தான் ஆண்டவன் பயங்கரமா சோதிப்பான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அம்மாடி கோதாவரி, சக்சஸ் சக்சஸ். அப்பாடா, எல்லா வேலையும் முடிஞ்சது. அப்பா, இன்னும் அங்க வரல. சுந்தர் எல்லாம் ரெடியா? பக்காவா ரெடி பண்ணியாச்சு. வா புகழ். டேய், வரங்க வரங்க வரங்க. என்னப்பா சிவா, கோயில்ல நல்லபடியா தரிசனம் முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சதுமா. ஆ. எல்லாருக்கும் பிரசாதம் கொடு. இந்தாங்க பாட்டி, எடுத்துக்கோங்க. மா அத்தை, பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஐஸ்வர்யா எடுத்துக்கோ. மித்ரா குட்டி எடுத்துக்கணும்.
அக்கா எங்க? உள்ள அவ கிச்சன்ல கிச்சன்ல இருக்கா. அக்கா இந்தக்கா பிரசாதம் எடுத்துக்கோ. சிவா ம்? போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. ஆ சக்தி நீயும் போமா. வா. புகழ், உனக்கு சாக்லேட் வச்சிருக்கேன், என் கூட வா. டேய் என்னடா அதெல்லாம்? என்ன ப்ரோ அப்படி கேட்டேன்? உங்க 2 பேருக்காக தான் இந்த ஏற்பாடுலாம். டேய் நான் உங்ககிட்ட கேட்டேனா? சிவா, இதெல்லாம் நீ கேட்கணும்னு இல்ல, இது எங்களோட கடமை. ஆமா மாப்ள, இது எல்லாமே உங்களுக்கு ஆரம்பத்துல சரியா நடந்திருக்கணும். விதி அதை சரியா நடத்த விடல. அதனாலதான் இதெல்லாம் பண்றோம். நாளைக்கு இதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு உங்களுக்கு வருத்தம் வந்துடக்கூடாதுல்ல. அத்த நீங்க இப்படிலாம் பண்றதுதான் அத்த எனக்கு வருத்தமா இருக்கு. அத்த எங்களுக்கு கல்யாணம் 9 வருஷம் ஆச்சு அத்த. 8 வயசுல ஒரு பையன் இருக்கான். இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையாத்த? அத்த என்னை பொறுத்த வரைக்கும் சக்தி கிடைச்சதே நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம் அத்த, விட்டுருங்க. சக்தி, நான் சொன்னது உனக்கு ஓகே தானே? மாமா, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான். ஐயய்யா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்படியே சென்டிமெண்டா தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. சிங்கு ப்ரோ Bro. நீங்க வாங்க. ப்ரோ தூக்கலாம். மீனாட்சி சக்தி தூக்கு. ப்ரோ வா, வா ப்ரோ. அக்கா, நான் sorry, சொல்றதை வா, கேளுங்க. bro. இருங்க. நானே வரேன். கேப்பல்ல. சூப்பர் வா ப்ரோ. வாங்க. வாங்க வா, சார். வா, வா. போ சக்தி. அப்பா, எப்படியோ சிவாவை என் பேரை சம்மதிக்க வச்சுட்டான். சக்சஸ் சக்சஸ் தான். டேய் சுந்தர், சொன்னா கேளுடா, இதெல்லாம் வேணாண்டா. ப்ரோ என்ன ப்ரோ நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. எங்க 2 பேருக்கும் நடக்க வேண்டிய சமாச்சாரம்லாம் சரியான நேரத்துல சரியான டைமிங்ல சுய நினைவோட இருந்தப்ப நடந்துச்சு ப்ரோ. ஆனா உனக்கு அப்படியே நடந்துச்சு. அதனாலதான் ப்ரோ இந்த ஏற்பாடுலாம். சொன்னா புரிஞ்சுக்க ப்ரோ. இந்த சக்தி அக்கா, இத்தனை வருஷம் கழிச்சு இதெல்லாம் வேண்டாக்கா. இத்தனை வருஷம் கழிச்சா ப்ரோ என்ன நீ இப்படி சொல்லிட்ட? என் தலைவன் ஜெமினி கணேசன் 4 தடவை கல்யாணம் பண்ணி முதல் இரவு கொண்டாடி இருக்காப்ல. அதுவும் 4வது கல்யாணம் 70வது வயசுல. டேய் நீ என்ன சொன்னாலும் எனக்கு இதுல இஷ்டம் இல்லடா. ப்ரோ சும்மா இஷ்டம் இல்லைன்னு உனக்கு நீயே சமாதானம் சொல்லிக்காத சக்தி. நீ இதெல்லாம் சிவா கூட நடக்கணும்னு ஆசைப்படல சொல்லு. ப்ரோ உள்ளுக்குள்ள ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்காக வெளிக்காட்டிக்காம இருக்க? இப்போவாது உங்க ஆசைக்காக வாழுங்க ப்ரோ. இது வரைக்கும் நீ விட்டு கொடுத்ததெல்லாம் போதும் சக்தி. இனிமேலாவது நீ உனக்காக வாழு. சக்தி, மீனாட்சி சொல்றதுதான் சரி. உனக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை யாருக்குமே கிடைக்காத வாழ்க்கை. அதுல என்னென்ன சந்தோஷம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அனுபவிச்சிரு சக்தி. இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். திரும்ப பொறப்பமான்னு தெரியாது. அதுலயும் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு தெரியாது. போய் ரெடியாகு சக்தி. இரு சக்தி, இன்னைக்கு நானே உனக்கு அழகா மேக்கப் பண்றேன். அக்கா, நீ சும்மா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. சக்தியை அலங்காரம் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
ஓகே சூப்பர்ல சார் ம். ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ. ஆனா ஹேர் ஸ்டைல் மட்டும் ஒரு மாதிரி இருக்குதே. டேய் நல்லா தானடா இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ நல்லா இருக்குது. இப்படி கலச்சி விட்டு பாரு. அங்க சீப் இருக்காதே. எனக்கு தெரியும். நான் போய் வாங்கிட்டு வந்தேன். இரு ப்ரோ. என்ன இவன்? ஒரு நிமிஷம். ம். மீனாட்சி என்ன சீப்பு வேணும். ஏன் அங்க இல்லையா? இல்ல மீனுக்குட்டி கொஞ்சம் எடுத்துக்கூட. ம் இருங்க எடுத்துட்டு வரேன். ஐஸ்வர்யா அந்த சீப் எடுத்து கொடு. ம். தேங்க்ஸ். அக்கா யாருக்கா? வேற யாரு? உங்க மாமா தான். ம். ம். ம் மீனுக்குட்டி அது அக்கா ஆ? மாமாவா தான் இருக்கும். சக்திக்கு ரொமான்ஸ் நடக்குதோ இல்லையோ, உங்க 2 பேருக்கும் ரொமான்ஸ் ரொம்ப நல்லாவே நடக்குது. போ போ. அட்டி வாங்குவ சும்மா இரு. ஐயோ அதான் சீப்பு கொடுத்துட்டல இப்ப என்ன? ஃபேஷியல் க்ரீமு ஹேர் ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரேலாம் வேணும்னு சொல்றதுக்குள்ள நீ டமால் கதவை சாத்திட்ட. அப்படியா? கொஞ்சம் இருங்க. ம். ஐஸ்வர்யா அந்த மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையும் கூட. ஆ. ம். கொடு. ம் இந்தாங்க. இதுல நீங்க கேட்ட எல்லாத்தையும் வச்சுட்டேன். ம் கூடவே நெயில் பாலிஷ் மருதாணி க்ரீம் லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன். ம் இனிமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. புடிங்க புடிங்க. ம். ம் ஆனா மீனுக்குட்டி ம் ரொம்ப அழகா இருக்கு. அதான் எல்லாம் கொடுத்துட்டல அப்புறம் எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? என்ன மீனுக்குட்டி நீ கொடுத்த பொருள்லாம் திருப்பி கொடுக்கலான்னு தான் வந்தேன். நீ தானே என்கிட்ட சொல்லியிருக்க எடுத்த பொருளை எடுத்த இடத்துல திருப்பி வைக்கணும்னு. திருப்பி கொண்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தா நீ ரொம்ப தான் ஆழ்த்திக்கிற. சரி கொடுங்க. ம். அப்புறம் பொண்ணு ரெடியா? பொண்ணு ரெடியாகி 3 மணி நேரம் ஆச்சு. ஆ மாப்பிள்ளை ரெடியாகி 6 மணி நேரம் ஆச்சு. ஓகேவா? அப்படின்னா ஓகே தான். கொஞ்சம் இருமா. இப்ப என்ன கதவை சாத்தன அவ்வளவுதானே? ஆ நானே சாத்திக்கிறேன். நீ போ. ஓ ஆ, என்னக்கா நீங்க ரொமான்ஸ் கொடுக்க போயிட்டீங்க போல இருக்கே. நடத்துங்க நடத்துங்க. ஏய் ஓடி உன் மேக்கப் வேலையை பாரு. ம். மேக்கப்லாம் ஓகேல? ஓகே சூப்பர். ம் வந்துட்டாரு. சகல நல்லா இருக்கியா? ம். சகல சீப்பேங்க. சீப்பு ப்ரோ சீவாமல இவ்வளவு அம்சமா இருக்கிற. எந்த சீப்பு வச்சு சீவன? டேய் நான் இன்னும் சீவவே இல்லடா. ம்.